இசை நாடகம். நாடகம் என்பது ஒரு மலரை போன்றது. எப்படி என்றால், ஒரு மலரானது ஒரு சின்னஞ்சிறு பெண் பார்த்து அந்த மலரை பறித்து ஆழமாக தொடுத்து, அதே மலரை ஓர் கவிஞன் கண்டால் அந்த மலருக்கு ஓராயிரம் கவிஞர்களை தீட்டி பல வண்ண நூல்களை அமைப்பார். அதே மலரை ஓர் விதை பெண் கண்டால், ஏ மலரே என்னிடத்தில் நிற்காதே, போய்விடு என்று வெறுத்து ஒதுக்கி விடுவார். அதுபோல் எங்கள் கம்பெனியில் விருப்பம் இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம். வெறுப்பை நீக்கிக் கொள்ளுங்கள், விருப்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எங்கள் கம்பெனி இருக்கும் இடம் காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் வட்டம், காஞ்சிபுரம் அடுத்து உயக்கல்பட்டி கிராமத்தை சென்று வெற்றி நாடகம். காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் வட்டம், காஞ்சிபுரம் அடுத்து உயக்கல்பட்டு கிராமத்தை சேர்ந்த எஸ் தயாளன் ஐயா அவர்கள் மற்றும் முத்து ஐயா அவர்கள். ராணிப்பேட்டை மாவட்டம், நெமிலி வட்டம், பணப்பாக்கத்தை சேர்ந்த அப்துல் ஐயா அவர்கள் மற்றும் தயாளன் ஐயா அவர்கள். மற்றொரு ஆசிரியர் வேம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த உயர் திருவாளர் ரவி ஐயா அவர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் வட்டம், ஊரன் கிராமத்தை சேர்ந்த உயர் திருவாளர் செந்தில் ஐயா அவர்கள் மற்றும் புல்லூர் கார்த்தி ஐயா அவர்கள். எங்கள் நாடகமன்ற அமைப்பாளர் ஆர்லிமா நகரத்தை சேர்ந்த உயர் திருவாளர் அம்பு சிவா பார்த்திபன் ஐயா அவர்கள். இவர்கள் தலைமையில் இன்று இரவு நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு ஒரே முறைதான் சொல்லுவோம், மறுமுறை சொல்லவே மாட்டோம். அழகு அழகு தமிழ்நாடு அழகு.
தலைப்பு பெண் குலத்தின் பொன்விளக்கு. பெண் குலத்தின் பொன்விளக்கு. பெண் குலத்தின் பொன்விளக்கு என்ற நாடகத்தை நடத்தந்துள்ளோம். இது தாழப்பட்டும் மேலப்பட்டும் எவ்விதமான குற்றங்கள் இருந்த போதிலும் தங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை தவறு செய்தால் எவ்வாறு மன்னிக்கிறீர்களோ அவ்வாறு எங்களையும் நாடக கம்பெனி அனைவரையும் மன்னிக்க வேண்டும்.